செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. போதைப்பொருள் ஒழிப்புத்துறை இருந்து வரோம். டோரை ஓபன் பண்ணு. இந்த ஹோட்டல்ல கோர்ட் சீல் வச்சிருக்கு சார். உள்ள யாரும் கிடையாது. இதை திறக்க கோர்ட் பெர்மிஷன் இருக்கா? அது இல்லாம எப்படி ஓபன் பண்றது? இப்படி கூட ஓபன் பண்ணலாம். போதைப் பொருள் கடத்துறது சட்டப்படி தப்பு. அதுவும் என் சிட்டியில் எனக்கு தெரியாம கடத்துறது அதை விட தப்பு. இதை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிரு. ஓகே சார். இதை விஸ்வநாத்துக்கிட்ட செஞ்சு. எஸ் சார். பிரகாஷ் கிட்ட கொடுத்த ட்ரக்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். அவனை உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு, இமீடியட்லி. ஓகே சார். நான் பிஸியாக இருக்கேன், உடனே என்னால் வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. 1 மினிட். ட்ரக்ஸ் இன்னும் கிடைக்கலன்னு தைரியமா சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, சரியா? நீங்கள் கொடுத்த ப்ரௌன் சுகரை விற்க போன இடத்துல லோக்கல் ரவுடிங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு. போலீஸ் ரவுண்ட் பண்ணிடுச்சு. நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிட்டா எங்கே ப்ராப்ளம் வந்துடுமான்னு பயந்து அதை தூக்கி போட்டு நான் தப்பிச்சிட்டேன் சார். அப்புறம் போட்ட இடத்துல போய் பார்த்தேன், அங்கே அது இல்லை சார். பொய் சொல்லி பார்க்குறேன். ரேட்டில் கிடைச்சத கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் விற்கிறவன் தானே, அதனால ஏமாத்தலான்னு பார்க்குறேன். தப்பு. சேர தொழில் முக்கியம் இல்லை, அதில் நேர்மை தான் முக்கியம். ஒழிச்சு வச்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. உனக்கு 1 வீக் டைம் தரேன். சார் பேசாத போ. சார் இவ்வளவு கட்டி முடிச்ச பிறகு கட்டினதே தப்பு இடிடான்னு சொல்றான் அந்த ஆபீசர். இந்த இடத்துல கட்டு, அப்புறம் பர்மிஷன் வாங்கிக்கலான்னு ஐடியா கொடுத்ததே அவன் தான். இப்ப இந்த இடத்துல ஒரு வில்லங்க இருக்குன்னு புதுசா சில டாக்குமெண்ட்ஸை காட்டுறான். அரசியல்வாதி உள்பட இந்த கார்பரேஷன் ஆபீசருக்கும் லட்சமா பணம் கொடுத்தாச்சு. அது போதாதுன்னு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இன்னொரு பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் இங்க இருக்கவே கூடாது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவனோட பெசன் நகர் வீட்டில இருந்து கிளம்பி 10 மணிக்கு ஹைகோர்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போறான். அவன் போய் சேரவே கூடாது. போற வழியிலேயே அவனையும் அவனோட அந்த டாக்குமெண்ட்ஸை சேர்த்து அழிக்கணும். இவன் பாம்பு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவனை என் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீயே எல்லாத்தையும் பண்ணிட்ட, இருந்தாலும் என்ன நம்பி வந்திருக்க. எனிவே உன் நம்பிக்கை வீண் போகாது. மணி 9 ஆச்சு, இன்னும் வரலையே. வந்துட்டா போல இருக்கு, வண்டி போகுது. இங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், பப்ளிக் பிளேஸ். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அடி டிஸ்டன்ஸ் குள்ள போ, அப்பதான் ரிமோட் வேலை செய்யும்.
ஸ்லோ பண்றேன். குழந்தைய பொம்பளைய இருக்கிறத என்கிட்ட சொல்லல. நோ சென்டிமெண்ட். இப்போ விட்டு அவனையும் அவன்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் அழிக்க முடியாது. கிட்ட போ. கொஞ்சம் ஹைகோர்ட்டுக்கு அவன் தனியாக தான் போவான். போகிற வழியில் தான் ஸ்கூல் இருக்கு. அவங்க 2 பேரையும் அங்கே இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். புரியாம பேசாத. கொஞ்ச நேரத்தில் சிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நாமளும் தப்பிக்க முடியாது. உனக்கு தேவை வந்தா அவனை நான் முடிக்கிறேன். என்னால் முடியும். ஆனா இப்போ வேண்டாம். நோ சான்ஸ். கிட்ட போ. ஏய் வேண்டாம். ஏய் 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 நான் தான் வேணாம் சொன்னேன்ல. குழந்தைங்களையும் பொம்பளைங்களையும் கொல்ல முடியாதுன்னு சொன்னேன்ல. பச்சை குழந்தை பொம்பளை எப்படி மனசு வந்தது? நான் தான் அவனை முடிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏய் பாவ குழந்தை. ஏய் ஏய் இங்க பாரு. ஏய் ஏய் இதா கடைசி தடவை. மறுபடியும் என்கிட்ட இப்படி நடந்துக்காத. என்ன? ஏய் ஏய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு நடந்து போச்சு. இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒன்று அனுப்பிச்சிருக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நாளைக்கு பேசிக்கலாம். நானே வரேன். ஹலோ. தாத்தா, நீங்க வேலையை கரெக்டா முடிப்பீங்கன்னு நான் முட்டாள் பேசுறேன். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். முடியாதுன்னா சொல்லிட வேண்டியதானே. நீங்க யார் அனுப்பிச்சீங்க? என்னாச்சு அவருக்கு? ஏன் ஆளே சுட்டு கொண்டுட்டான்? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அதிகமாக பேசாத. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக இருந்தால் ஆப்ரேஷன் அதை விட ஒழுங்காக இருக்கும். நீ என்ன சொன்ன? ஆஃபீஸை மட்டும் தனியாக தான் போவான்னு சொன்னேன். அவன் ஃபேமிலி கூட போகணும்னு சொன்னியா? ஏன் சொல்லலை? கூட யார் போனா அவருக்கு என்ன? கொல்ல வேண்டியதானே. பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் அவன் கொல்ல மாட்டான். அது அவனுடைய பிரின்சிபல். என்ன பெரிய பிரின்சிபல்? அவன் என்ன பெரிய காந்தியா? காசு வாங்கிட்டு கூலிக்கு கொலை பண்றவன் தானே. அவனுக்கு என்ன வேண்டி கிடக்குது? சென்டிமெண்ட். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? அம்மாவா அப்பாவா குழந்தையா குட்டியா என்ன தெரியும் அவனுக்கு? சொன்ன வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஆளு விட்டு என்ன பத்தி தெரியுமா உனக்கு? என் குடும்பத்தை பத்தி தெரியுமா உனக்கு? பணம் என்ன பண்ணா? பணம் கொடுத்தா இது வேணா செய்யணுமா? இங்க வர விஜய் அப்புறம் லைன் கட் ஆயிடுச்சு. கமா கமா விஜய் கமா. கூல் டவுன் கூல் டவுன். மரியாதை என்ன? சரி. என்னை பத்தி என்ன தெரியும்? என் குடும்பத்தை பத்தி, எங்க அப்பா அம்மா. அவன் தான் முட்டா பையன் தெரியுமா? என்ன மனுஷன்? அனாதை குழந்தைய நீங்க தத்தெடுக்க முன் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு விஜய். இனிமே இவங்க தான் உனக்கு அப்பா அம்மா. நல்ல செய்திதான். கர்ப்பமா இருக்காங்க. விஜய் வாங்க. அண்ணன் வர பாரு. யார் வர பாரு.
தம்பிகளை பாரு. ஏய் பசங்களா, இவன் தான் உங்க அண்ணன் விஜய். லட்சுமி, கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லானால ஒரு குழந்தைய தத்தெடுத்தீங்க, தப்பு இல்ல. இப்ப கடவுளோட அருளால ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. இனிமே அவன் தேவையா? நாளைக்கு அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு. ஏன்னா அவனுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. அப்பாவோட வேலையில இருந்து சொத்து வரைக்கும் முதல் உரிமை அவனுக்கு தான். அப்புறம் தான் உன் பிள்ளைங்களுக்கு. ஆமாமா. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குங்க. விஜய் அனாதை இல்லத்துல சேர்த்துருங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் மாசம் மாசம் நம்மளே கட்டிடலாம். முடியாது. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் வந்துச்சு. என்னால 3 பேரையும் பிரிச்சு பார்க்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல விஜய் தான் மூத்த மகன். உங்களுக்கு எப்படித்தான் சொல்லி புரிய வைக்கணுமோ எனக்கு தெரியலங்க. இத பாருங்க, ஒண்ணு விஜய் அனாதை இல்லத்துக்கு போகணும், இல்ல நானும் என் குழந்தைங்களும் எங்கேயா போய் தொலைகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வந்தவங்க தானே நீங்க. வாட்? எதுக்குங்க அந்த ட்ரக்ஸ் என்ன விக்காம வச்சிருக்கீங்க? சீக்கிரம் வித்துட்டா லைஃப்ல நம்ம செட்டில் ஆயிடலாம்ல. இந்த சூழ்நிலையில விக்க முடியாது. ஜெயந்துக்கு தெரியாம பாருங்க டாடி, தம்பி டிவி பாக்குறப்போ சிந்து வந்து சேனலை மாத்தி வம்பு பண்றா. கேட்டா அவ அடிக்கிறா. இவ என்ன தெரியுமா சொல்றா அங்கிள்? நானும் எங்க அக்காவும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வந்தவங்கன்னு சொல்றா. என்ன வார்த்தை சொல்லிருக்கா பாத்தீங்களா? இத்தனை நாள் நிம்மதியா இருந்தோம், இவ வந்ததுல பிரச்சனை தான். பெரியவங்க கிட்ட எப்படி பேசுறான்னு தெரியாது. என்ன டாடி, தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்க? என்ன ஏத்து பேசுற நீ? ஒரு நிமிஷம், நீங்க பேசுவீங்களா? உங்களை ஊமைன்னு நினைச்சேன், பேசிட்டீங்க. இப்பதான் புரியுது, நான் அடி வாங்கினாதான் நீங்க பேசுவீங்க போல இருக்கு. பிரகாஷ் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு உங்க மேல இருந்த பயம் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு இங்க வேலை இல்ல. அங்க நான் என் டியூட்டியை செய்யறேன். அதை எப்படி வேணா செய்வேன். கேட்டு வாங்கி சாப்பிடுற. என்கிட்ட இருந்து நீ அடிக்க பார்த்தது 1 கோடி, கேட்டு இருந்தா 2 கோடி கொடுத்துருப்பேன். ஏமாத்திட்டேன். ஏமாத்தி பழிக்கிறது தான் உலகண்ணா. அது என்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன் நல்லவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா. சொல்லி இருக்கல 1000 வாட்டி உங்ககிட்ட. செத்து போ. தேடுங்க. வேலையை பாரு. இந்த சின்ன பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகக்கூடாது. என்ன கலாட்டாங்க? யாரு அது? என்ன அது கலாட்டா? உள்ள போ. கேக்குறல்ல என்ன கலாட்டாங்க? உள்ள போ. அடுத்த பிரச்சனை. நீ யாரு என்ன உள்ள போ சொல்றீங்க? யோ get out. போ. சார், யாரோ எங்க வீட்ல கலாட்டா பண்றாங்க. துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. வீட்ல என் தம்பி இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. அவன் ஏதாவது பண்ணிட போறாங்க. வாங்க சார், ப்ளீஸ் காப்பாத்துங்க. சார் கிடைச்சிருச்சு. தினேஷ், உங்க அப்பாவை அவங்க ஏன் கொன்னாங்க? அவர் செஞ்ச தொழிலுக்கு சாவு அப்படித்தான் வரும். என் சித்தியும் சரியில்லை. சித்தியா? ஆமா, அவங்க என் அம்மா இல்ல. அநியாயம் பண்றதுக்கு அப்பாவுக்கு ஐடியா கொடுத்ததே அவங்கதான். அவங்களோட தங்கச்சி சிந்து ரொம்ப மோசமானவ. ஆனா என் தம்பி 7 வயசு, just 7 years. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்போ சிரிச்சுட்டே இருப்பான். அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. சாகும்போது எப்படி தொடச்சிருப்பான், அழுதிருப்பான். அவனை ஏன் கொன்னாங்க? எப்படி மனசு வந்தது?
உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வரல. வீடு மாத்த போறேன். நீ முதல்ல ஹாஸ்டல்ல தானே இருந்த, அங்கே போயிடு. இதெல்லாம் தொடக்கூடாது. சாப்பிடு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? அழிக்கிறது. அப்ப யார வேணாலும் கொல்வீங்களா? பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் தவிர. என் தம்பியை கொன்னவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல சாப்பிடு. உங்க பேர் என்ன? விஜய். கியூட், அழகான பேர். ஹேய், என்னாச்சு விஜய்? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா எனக்கு பிடிச்சவங்கள நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். சரி, நீ போய் படுத்துக்க. எங்க அம்மாக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்ததில்லை. நீங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டீங்கல்ல? அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும். குட் நைட். குட் மார்னிங் விஜய். என்ன? படிச்சு பாரு. எனக்கு படிக்க தெரியாது. சரி, நானே படிக்கிறேன். டியர் விஜய், ஒரு வேண்டுகோள். உன் துணியை துவைக்கிறது, கடைக்கு போறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இதெல்லாம் என்னோட வேலை. அதுக்கு பதிலா எனக்கு துப்பாக்கி சுட கத்து தரியா ப்ளீஸ்? கத்துக்கிட்டு அதெல்லாம் உன்னால முடியாது. அதுக்கு தைரியமும் பலமும் வேணும். என்ன உள்ள என்ன துப்பாக்கி சத்தம்? இல்ல டிவில படம்